6 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா ஒரு வீக்கெண்டில் கடலுக்குள்ளே போகிறாங்க. அன்றைக்கி நைட் அடித்த பயங்கரமான புயலில் அவங்களோட போட் கவுந்து போயிடுது. பெருசாக யாருக்கும் அடிப்படையில் ஒரு வழியாக எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் கவுந்து போன போட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு என்ன உதவி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு சரக்கு கப்பல் வருது. அந்த கப்பலை பார்த்து உதவி உதவின்னு கத்துறாங்க. அந்த கப்பலும் இவங்க பக்கமாக வருது. அந்த கப்பலில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் அந்த கப்பலுக்குள்ளே ஏறிடுறாங்க. அந்த கப்பலுக்குள்ளே ஏறினவங்க எல்லா இடமும் சுற்றி பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய கப்பலில் ஒருத்தர் கூட இல்லை. அந்த கப்பலில் இவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே இருக்குது. பசியில் இருக்கிற இவங்க சாப்பிட்றாங்க. யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு ஆள் மாஸ்க் மாட்டிக்கிட்டு கையில் கன்னை வச்சுட்டு அவங்க எல்லாருமே ஷூட் பண்ணுறான். இவன் யாரு, இவன் ஏன் நம்மளை ஷூட் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறதுக்குள்ளேயே அவன் எல்லாரையும் ஷூட் பண்ணிடுறான். எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சிடுறா. தப்பிச்சு அந்த பொண்ணு போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கிற பொண்ணையும் அவன் தேடி கண்டுபிடிச்சி ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த பொண்ணுக்கும் அந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கும் பயங்கரமாக சண்டை வருது. அந்த சண்டையில் அந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறவனே கடலுக்குள்ளே தள்ளி விட்டுறான் அந்த பொண்ணு. வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு போய் எட்டி பார்த்தா அந்த இடத்துல உதவி உதவின்னு கத்திட்டு இருக்குது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த இடத்துல இவளும் இருக்கிறா. இதை பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்த ஆள் யாரா இருக்கும்? இவங்க கப்பலுக்குள்ளே ஏறின உடனே இவங்களை மாஸ்க் போட்டுட்டு ஷூட் பண்ணுறது இந்த பொண்ணாக தான் இருக்குமோ? அப்படி இந்த பொண்ணாக இருந்தால் இந்த பொண்ணு ஏன் அதெல்லாம் செய்யணும்? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸவே சாகடிக்கணும். இதெல்லாம் ஏன் இந்த பொண்ணு செய்கிறான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.